மதியழகன், இப்ப இந்த கார்கள் வெடித்து சிதறி இருக்கின்றன, அந்த கார்களில் வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்டிருந்தனவா, அது நாச வேலையா என்பது குறித்து அந்த விசாரணை நடைபெற்று நமக்கு விவரங்கள் கிடைக்கப்பெறும். நம்மை பொறுத்தவரையில் அண்மை காலமாக இது போன்ற இந்த ஒரு வெடிகுண்டு தாக்குதல் அல்லது இந்த தொடர் குண்டு வெடிப்பு என்பது போன்ற சம்பவங்களை நாம் அண்மை காலத்தில் கேள்விப்படவில்லை. எக்ஸப்ட் ஜம்மு காஷ்மீர் பகுதியை தாண்டி நாம் அப்படி கேள்விப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தலைநகரிலேயே இப்படி இந்த 2 கார்கள் வெடித்து சிதறி இருக்கின்றன என்ற செய்தியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ இந்த விசாரணை என்பது அங்கு தீயணைப்பு துறையினர் அந்த தீயை அணைக்கிற அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நீங்க சொன்னீங்க. அந்த தீயினுடைய தாக்கம் என்பது மிக பெரிய அளவில் இருக்கிறதா? இப்ப அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணிகள் எந்த அளவில் இருக்கின்றன, அது குறித்து ஏதேனும் அப்டேட் இருந்தா நீங்க சொல்லலாம். இந்த சம்பவம் தொடர்பான தகவல் கிடைத்தவுடன் மொத்தம் 7 தீயணைப்பு வாகனங்கள் அந்த பகுதிக்கு விரைந்திருக்கின்றன. முதலில் ஒரு காரில் தான் இந்த வெடிவிபத்து நிகழ்ந்ததாக கூறப்பட்ட நிலையில் அடுத்து 2 கார்களில் இந்த வெடிவிபத்து நிகழ்ந்ததாக கூறப்பட்டது. இதனை தொடர்ந்து இந்த வெடிவிபத்து நிகழ்ந்தவுடன் அருகில் இருந்த மற்ற கார்களுக்கும் சுமார் 3 முதல் 4 கார்களுக்கும் அந்த தீ பரவியதாக தகவல்கள் வெளியாகின. இதனை தொடர்ந்து தற்பொழுது 7 தீயணைப்பு வாகனங்கள் அந்த பகுதிக்கு விரைந்திருக்கக்கூடிய நிலையில் தீயை கட்டுப்படுத்தும் பணியானது நடைபெற்று வருகிறது. மேலும் அந்த பகுதியில் முழுவதுமாக இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு தற்பொழுது முதலாவதாக இந்த தீ மேற்கொண்டு வேறு பகுதிகளுக்கு பரவுவதை தடுக்கக்கூடிய வகையில் 7 தீயணைப்பு வாகனங்கள் இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். விரைவில் தீ அணைக்கப்பட்டு அங்கு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்று டெல்லி தீயணைப்பு துறை தெரிவித்திருக்கிறது. இதனை தொடர்ந்துதான் தற்பொழுது உடனடியாக டெல்லி போலீசாரும் அங்கு உடனடியாக விரைந்திருக்கிறார்கள். இது என்ன மாதிரியான நிகழ்வு என்பது குறித்து அவர்கள் ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடியவர்களுடன் டெல்லி காவல்துறை தற்பொழுது விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். 5க்கும் மேற்பட்ட கார்கள் வரை இது தற்பொழுது தீப்பற்றி எரிந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த விபத்தில் சிலருக்கு காயம் அடைந்திருப்பதாகவும் பிடிஐ செய்தி நிறுவனம் தற்பொழுது செய்தி ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது. அதாவது பலருக்கு காயம் ஏற்பட்டு இருக்கலாம் என்றும் அதிக அளவிலான கார்கள் தீப்பற்றி எரிந்து வருவதாகவும் பிடிஐ செய்தி நிறுவனம் தற்பொழுது தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது.